ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் ஏபிஎஸ்சில் நாங்கள் ஒரு டின்னர் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்தது சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் கொடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க, அதாவது August 18th. ஸோ அன்றைக்கி அவங்க அக்காவோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் பார்பிக்யூவில் ஏபிஎஸ்சில் நான் புக் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இருந்தாங்கங்க. ஸோ அந்த ஏபிஎஸோட ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபுல் வியூ நீங்கள் பாருங்கள், என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் 14 பேர்னால நாங்கள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா மெம்பர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு சீட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் தனி இதுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டர்ஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த பார்பிக்யூ அந்த இதில் தான் அவங்க கொடுப்பாங்க. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பி கார்ன் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் பார்பிக்யூ, அப்புறம் வாட்டர்மெலான் அந்த மாதிரி கொடுத்தாங்க. மஷ்ரூமு. நான்வெஜ்ஜில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நம்ம என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாலடு வச்சுருந்தாங்கங்க. அது நான்வெஜ்ஜுக்கும் இருந்தது, வெஜ்ஜுக்கும் இருந்தது. சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் டக்கு, ஹென்னு, அப்படின்னா பிளாக் சிக்கன் என்னெல்லாமோ நிறைய. ஸோ அது கூடவே நீங்கள் எது இல்லாமல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா கார்ன், மஷ்ரூம், பன்னீர், அது கூட நீங்கள் தாவாவில் ரோஸ்ட் பண்ணி ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஆக்சுவலி சாலட் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ், இந்த பார்பிக்யூ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸும் இருக்குது. சூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பு, வெஜ் சூப் ஒன்று, நான்வெஜ் சூப்பும் இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாலட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, குக்கும்பர், கேரட், பீட்ரூட், அப்புறம் சாலாடு, கொஞ்சம் கார்ன் சாலாடு, அந்த மாதிரிலாம் நிறைய இது வச்சுருந்தாங்க. கர்ட் ரைஸ் செம சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பச்சைப்பயிறு சாலடு ஒன்று வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அப்புறம் சில்லி, அதாவது தயிர் சாதத்துக்கு பூண்டை நல்லா ஆயிலில் வறுத்து வச்சுருந்தாங்க. தயிர் சாதத்துக்கு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ என்னென்ன சாப்பாடெலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு தம் பிரியாணி. ஸோ வெஜ்ஜு, நான்வெஜ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறத விட அந்த ஒவ்வொரு டிஷ்ஷோட நேம் அவங்க லேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்களே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ மெயின் கோர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட் வச்சுருந்தாங்கங்க. டெசர்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரசமலாய், ஃபிர்னி, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது ஆக்சுவலி. குட்டி குட்டி கேக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வாட்டர்மெலான், பைனாப்பிள், மஸ்க் மெலான், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌனி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் தெரியும். ஐஸ்கிரீம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேவர் சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சொல்லிக்கலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதுலேயும் ஒரு மெனு வச்சுருக்காங்க. பான் ஐஸ்கிரீம்லாம் இருந்ததுங்க. இந்த பாக்கு போட்டு ஐஸ்கிரீம், வெத்தலை ஐஸ்கிரீம், அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நட்ஸு, அந்த டாப்பிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நிறைய டாப்பிங்ஸ் மாதிரி கொடுத்து அவங்க ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து அவங்க பண்ணுறது இப்போ பான் ஐஸ்கிரீம் தான். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஐஸ்கிரீமில் வந்து பான் வச்சுட்டு 2-3 சிரப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாங்கங்க. பீட்டில் லீவ்ஸோட சிரப்பும் அதில் இருந்தது. ஆக்சுவலி நல்லா வாசனையாக இருந்தது. அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஏபிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு கேக் ஒன்று கொடுப்பாங்கங்க. நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய கேக் ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த கேக் எடுத்துகிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அவர் வந்து கொடுத்தாரு. அவங்க ஏபிஎஸ்சில் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு நான் ஆல்கஹாலிக் ஒயின் பாட்டில் ஒன்று கிஃப்ட் பண்ணாங்கங்க. ஸோ இது எல்லாத்தோட பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் 50 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி வெஜ்ஜுக்கு வந்து 800 இருந்ததுன்னா இது 850 அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. மற்றபடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும். ஓகேங்களா? பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக எஸ்பெஷலி அன்றைக்கி மண்டேனால ரொம்ப கூட்டம் இல்லை ஆக்சுவலி. ஓகேங்களா? நல்ல நிதானமாக பொறுமையாக நாங்கள் சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு வந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, வீக்கெண்ட்ஸ் ஆஃபர்லாம் இருக்குங்க. 12 மணிக்குள்ளே வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு ஒரு தனி சார்ஜ் உண்டு வீக்கெண்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து ஏபிஎஸ்சில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து கார்ப்பரேட்டுக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூபா கம்மி பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த கம்மி பண்ண பைசாவை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவாங்கங்க. நம்ம அதை திருப்பி போகும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கேக் வாங்கி கட் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெமரபிளான ஒரு பர்த்டே தாங்க நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவுடைய லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை. அதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை.